கம்யூனிசம் இந்த வார்த்தைங்க நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது காரணமே விஜய்னா கத்தி படத்துல பசியார சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சாப்பிடுற இன்னொரு இட்லி மத்தவங்களோடது அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்லியிருப்பாரு. ஆஹா வேற மாதிரி கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கம்யூனிசம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாருமே சமம், எல்லாருக்குமே சமமான காசு, யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் கம்யூனிசம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை கேட்கும் போது ஆஹா ஓஹோன்னு எல்லாருக்குமே இருக்கும். அது மேல வந்து எதிர்ப்பா நம்ம யாருக்குமே இருக்காது. கம்யூனிசம் நல்லதுதான் இருக்கும். ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டி, அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே சமம், அருமையான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு ஒரு தியரியா, கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு தியரியா அது கேட்கும்போது சூப்பரா இருந்தாலுமே உலகத்துல பல கண்ட்ரி கம்யூனிசம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோவியத் யூனியன்ல ஆரம்பிச்சு கம்போடியால இருந்து கியூபால இருந்து சைனால இருந்து, ஆனா எங்கேயுமே கம்யூனிசம் ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. கம்யூனிசம் ஒரு அழிவை நோக்கி தான் அந்த கண்ட்ரியை கொண்டு போயிருக்கு, அந்த மக்களையே ஒரு அழிவுக்கு தான் கொண்டு போயிருக்கு. கம்யூனிசம் ஃபர்ஸ்ட் எதனால பிரச்சனை, ஃபர்ஸ்ட் கம்யூனிசம்னா என்ன, இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்யூனிசம் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இது ஒரு எக்கனாமிக்கல் பேசிஸ்ல இருக்க ஒரு ஐடியாலஜி. இது ஃபர்ஸ்ட் எங்க உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். இன்னைக்கு நம்ம பேசுற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் கார்ல் மார்க்ஸ். அந்த மனுஷன் தான் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, தாஸ் கேபிட்டல் மாதிரியான புக்ஸ்ல வந்து அவர் ரொம்ப டீடைல்டா பேசியிருப்பாரு. பேசிக்கா கம்யூனிசம்னா என்ன அப்படின்னா எல்லாரும் சமம். லேபர்ஸ் இருக்காங்கல்ல, லேபர்ஸோட காசை வந்து இந்த முதலாளிகள் சுரண்டுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே சமமான காசு கிடைக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்ற ஒரு தியரியை வச்சதுதான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லப்படுறது. காசு மட்டும் கிடையாது, சாப்பாட்டுல இருந்து எல்லாமே மக்களுக்கு சமமா கிடைக்கணும். கவர்மெண்ட் உங்களை டேக் கேர் பண்ணிக்கும், நீங்க சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கனாலும் சரி கவர்மெண்ட் உங்களை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாலஜி தான் கம்யூனிசம். இத கார்ல் மார்க்ஸ் முன் வச்சாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் 1917ல ரஷ்யால புரட்சிலாம் நடந்து அங்க இருக்க மன்னர், ஜார் மன்னர், ரஷ்யாவோட எம்பையரை மொத்தமா போட்டு தள்ளிட்டு கம்யூனிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தாங்க. சோவியத் யூனியன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லெனின் தெரியும், அதுக்கப்புறமா ஸ்டாலின் வந்தாரு. ஸ்டாலின் வந்து கம்யூனிசம் ஒரு அளவு கொண்டு போனாரு அப்படின்னு தெரியும். பட் கம்யூனிசம் ஸ்டார்டிங்ல ஒரு நாட்டுக்குள்ள வரும்போது மக்கள் எல்லாருக்குமே, ஏன்னா அங்க வந்து ரஷ்யால இருந்த மக்கள் எல்லாருமே இந்த ராஜாவோட அடிமையில துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் ஒருத்தவங்க உள்ள வரும்போது அதை அப்படியே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறமா கேட்கும் போது இங்க எல்லாருமே சமம், எல்லாருக்கும் கரெக்டான உரிமை கிடைக்கும் அப்படின்னு தியரியா பேசிக்கிட்டு இருந்த கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? வேர்ல்டு வார் 2ல இந்த அலைட் ஃபோர்ஸ்ல வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருந்தாங்க, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இருந்தாங்க, ஸ்டாலின் இருந்தாரு, ரோஸ்வெல்ட் இருந்தாரு. வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெர்மனி இருக்குல்ல, அதை ரெண்டா பிரிச்சாங்க, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி. வெஸ்ட் ஜெர்மனி இருக்குல்ல அது வந்து மொத்தமா கேபிட்டலிஸ்ட் சைடுலயும், ஈஸ்ட் ஜெர்மனி வந்து கம்யூனிஸ்ட் சைடு சோவியத் யூனியன் கையில வந்துச்சு. ஒரு பெரிய வாளை கட்டினாங்க, அதை பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுல என்ன அப்படின்னா இந்த சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் சைடுல இருந்த மக்கள் எல்லாருமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்க. ஒரே கண்ட்ரி 1945 வரை ஒரே கண்ட்ரி, ஆனா 40 வருஷம் கழிச்சு இந்த பெர்லின் வார் இடியும் போது கேபிட்டலிஸ்ட் சைடுல இருந்த கண்ட்ரி வந்து வளர்ந்திருந்தது, அங்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தது. ஆனா கம்யூனிஸ்ட் சைடுல மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இதுதான் கம்யூனிசம்ல ஒரு பெரிய பிரச்சனை. சோவியத் யூனியன் மாதிரியான ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கொலாப்ஸ் ஆனதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் கம்யூனிசம். ப்ராப்பரான ரிசோர்ஸ் யாருக்குமே இல்ல, அதுவும் இல்லாம அவங்க மொத்தமா ஆர்மிக்கு மட்டும் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது பெரிய ஒரு இடத்தை பார்த்துக்க முடியாம சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், கம்யூனிசம் பார்க்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு, எல்லாரும் சமம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்ப அது கரெக்டான ஐடியாலஜி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிசம் வந்து எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லும் போது யாருக்குமே எதுவும் இல்லை அப்படின்றதையும் நம்ம பேசி ஆகணும். கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை அபாலிஷ் பண்ணிடுவேன். பிரைவேட்டா ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க ஓன் பண்ண முடியாது, கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஓன் பண்ணும், பிரைவேட்டா யாரும் எதையும் ஓன் பண்ண முடியாது, மக்களை கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னார். இப்ப யாரையாலையுமே எதையுமே ஓன் பண்ண முடியாது. உங்களுக்கு கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கும், ஆனா நீங்க ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ண முடியாது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்றது பிரச்சனை வந்து சேம்னஸ், ஈக்குவாலிட்டி கிடையாது, இது ஒரு சேம்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நீயும் நானும் சமம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு பணக்காரனா இருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் ஏழையா இருக்கான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏழையா இருக்க ஃப்ரெண்ட பணக்காரன் ஆக்குறதுக்கு வேலையை பண்ணணும், கரெக்டா? ஆனா அந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பணக்காரனா இருந்தாலே கெட்டவன், பணக்காரனை புடிச்சு கீழே இருக்கு, நீனும் இவனும் சமமா இருக்கணும்னா நீனும் ஏழையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் கம்யூனிசம் போது. சேம்னஸ், ஈக்குவாலிட்டி இல்ல, இவங்க பேசுறது நீனும் நானும் ஒரே மாதிரி இருக்கணும், இது சேம்னஸ், ஈக்குவாலிட்டி கிடையாது. இதுதான் கம்யூனிசம்ல ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. நீனும் நானும் சமம், உழைச்சவனுக்கு ஒரே காசு, உழைக்காதவனுக்கு ஒரே காசு, இது மாதிரி எல்லாருமே சமம், யார் யாரோட அதிகமா சம்பாதிச்சிடவும் கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நாடாவே வளராது. ஏன் அப்படின்னா, கேபிட்டலிசம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, அங்க புது புதுசான இன்னோவேட்டிவ் விஷயங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐபோன்ஸ் இருக்கு, சாம்சங் இருக்கு, ஆப்பிள் ஒரு வருஷத்துக்கு ஒரு விஷயத்தை இன்னோவேஷனா கொண்டு வருவான்ல. இது கம்யூனிஸ்ட் கண்ட்ரில அப்படி எதுவுமே இருக்காதுங்க. கம்யூனிசம்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, யாராலையுமே பெருசா யோசிக்க முடியாது, யாராலையுமே முன்னேற முடியாது. இப்ப நம்ம ஊரை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் போய் பிசினஸ் ஆரம்பிப்பேன், நான் பிசினஸ் ஆரம்பிச்சு சம்பாதிப்பேன், சம்பாதிச்சு என்னால பணக்காரன் ஆக முடியும். அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரில ஆக முடியாது. நீனும் நானும் சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் நீயும் நானும் ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கணும். ஒரு இனோவேஷனே இருக்காதுங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரில. என்ன பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்டா? கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது கவர்மெண்ட் எதை கொடுக்குதோ அதுதான் நம்ம கன்சியூம் பண்ணணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், பாத்ரூம் சரியில்லை, நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன், இதை சரி பண்ணுங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், மாத்தவே மாட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்டோடது. பட் பிரைவேட்டோடது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி ஒழுங்கா அவங்க சர்வீஸ் கொடுக்கல அப்படின்னா அவன் இன்னொரு இடத்துக்கு கடந்து போவான். நீங்க ஃபீட்பேக் கொடுக்க முடியும், உங்களால எனக்கு இது பிடிக்கலன்னு ஃபீட்பேக் கொடுத்தா அவன் மாத்துவான். கரெக்டா? கவர்மெண்ட் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்க மாத்த மாட்டாங்க. அது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரியா வழி கூடாது. நீனும் நானும் அறிவுல கூட ஒன்னா இருக்கணும்லாம் சில பேர் பேசிருக்காங்க. போல் பாட் தெரியுங்களா உங்களுக்கு? கம்போடியால போல் பாட்ன்ற ஒரு ஆளு, அவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாருன்னா இயர் 0 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. பேசிக்கா அது என்ன அப்படின்னா இயர் 0னா எவன்லாம் படிச்சிருக்கானோ அவனோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் புடுங்கி யாருமே படிக்கல. எப்படி நீ படிச்சவனா இருப்ப? நீ படிச்சவன் கிடையாது, எல்லாரும் சமன் சொல்லும்போது நீ மட்டும் எப்படி படிச்சிருப்ப அப்படின்ற ஒரு விஷயத்தை போல் பாட் பண்ணாரு கம்போடியால. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கம்யூனிசமால ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்கு. கம்யூனிசம் வச்சு ஒரு கண்ட்ரி வளர்ந்ததே கிடையாது. நீங்க நிறைய பேர் கேட்கலாம் சைனா வளர்ந்துருக்கு, ரஷ்யா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க ரஷ்யா ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கிடையாது, சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தானடான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா 1991ல சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சுல, அப்பயே அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியை தாண்டிடுச்சு. இப்ப இருக்கிறது வந்து ஒரு விதமான சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்கு. பட் கம்யூனிசம் அப்படின்றது எந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து உள்ள விட மாட்டாங்க, எந்த ஒரு பிரைவேட் கம்பெனிஸுமே உள்ள வராது. பட் ரஷ்யால இன்னைக்கு பல பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. கரெக்டா? ஆக்சுவலா அவங்க வந்து கம்யூனிசம் தாண்டி போயிட்டாங்க, கம்யூனிசம் அவங்க ஃபாலோ பண்ணல இன்னைக்கு ரஷ்யா. சைனாவுமே மாவோ ஜெடாங்கோட பீரியட்ல கம்யூனிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மாவோ ஜெடாங்ன்ற ஒரு ஆள் இருந்தாரு. பேசிக்கா சைனால மாவோ ஜெடாங்னு சொல்லப்படுற ஒரு பிரசிடென்ட் இருந்தாருங்க. அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா யாராட்டெல்லாம் நிலம் இருக்கோ, யாராட்டெல்லாம் பிரைவேட்டா ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றாங்களோ அவங்க ப்ராப்பர்ட்டியை புடுங்கி அவங்க ரோட்டுக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. தெரியுமா? கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து எவன் பணம் வச்சிருக்கானோ அவன் கேட்டவன் பாரு நிலம் வச்சிருக்கான் பாருன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவங்க லேண்டை புடுங்கி அப்படி வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சாப்பாடு இல்லாம போச்சு சைனால மாவோ ஜெடாங் பீரியட்ல. இன்னொரு ஃபன் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாப்பாடே இல்லடா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல சிட்டுக்குருவிலாம் இருக்கும்ல அதெல்லாம் சுட்டு கொண்டானுங்க. ஏன்டா சிட்டுக்குருவிகளை கொன்ன அப்படின்னு கேட்டா சிட்டுக்குருவிகள் அதிகமா சாப்பிடுது, தினமும் நானும் பாக்குறேன் வருது வயல்வெளிக்கு போது சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவியால தான் வந்து சாப்பாடு இங்க விளைய மாட்டுதுன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுல சிட்டுக்குருவியை கொலை பண்ணாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? சிட்டுக்குருவி இல்லாததால இன்னமும் சாப்பிட இல்லாம போச்சு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வயல்வெளியில அதிகமான புழுக்கள்லாம் இருக்கும்ல, சிட்டுக்குருவி புழுக்களை தான் சாப்பிடும். விளையிற எந்த விஷயத்தையும் சாப்பிடாது, புழுக்களை சாப்பிடும். அப்படி சாப்பிட்றதால தான் இந்த ஃபார்மர்ஸோட அந்த ஃபார்மிங் வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலா விளையிறது நல்லா விளையும். சிட்டுக்குருவியை கொண்டதுக்கு அப்புறமா அதை சார்ந்து இருந்ததுன்னா அந்த புழுக்கள்லாம் உயிரோடே இருந்துச்சு. அந்த புழுக்கள் விளையிற சாப்பாடை சாப்பிட்டு சாப்பாடே இல்லாம போச்சு. அத்தனை பேர் இறந்து போனாங்க. மாவோ ஜெடாங் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா லைட்டா பிரைவேட் கம்பெனிஸை உள்ள விட்டாரு. இன்னைக்கு சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியால கண்ட்ரோல் பண்ணப்படுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஸ்ல இருந்தாலுமே சைனால பிரைவேட் கம்பெனிஸ் உண்டு. ஆப்பிள் ஐபோன்ல ஆரம்பிச்சு எல்லா கம்பெனிஸுமே வந்து அங்கிருந்து மேனுஃபேக்சர் ஆகி வரதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஆக்சுவலா கம்யூனிசம் வச்சு மட்டுமே ஒரு கண்ட்ரி வளர்ந்தது கிடையாது. ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் கியூபா. நம்ம எம்கே ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கியூபாவுக்கு 25 லட்சம் ரூபாய் தரேன்னு கொடுத்தாரு. ஏன் கியூபால இருக்கிறவங்க காசு இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையில அவங்ககிட்ட காசு கிடையாதுங்க கியூபால. நான் ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி வீடியோ போட்டிருக்கேன், கியூபன் ரெவல்யூஷனை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், சே குவேராவை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருப்போம். ஆக்சுவலா நானுமே ஒரு காலகட்டத்தில் வந்து கம்யூனிசம் நல்லதுதான், கியூபன் ரெவல்யூஷனை பத்தி வீடியோ போடும்போது கம்யூனிஸ்ட்லாம் வேற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா கியூபா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியூபா இன்னைய வரையுமே நாசமா போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். கரண்ட் இல்லைங்க. ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி அப்படின்னு பாக்குறது ஒரு கரண்ட் இருக்குது, கரெக்டான கரண்ட் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இல்லாம அந்த ஊரே ஒரு வாரத்துக்கு கரண்ட் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஆக்சுவலா கியூபால இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா மக்களை நாங்க பாத்துப்போம், அமெரிக்கா எப்படி இவ்வளவு வந்து சுரண்டாலும் உங்க கிட்ட இருந்து நாங்க வந்து கவர்மெண்ட் உங்களை பாத்துக்கோ அப்படின்னு வந்தவங்க கடைசியா எதுவுமே இல்லாம ஒரு பிசினஸ்னா ஒரு லாப நோக்கம் இருக்கணும். நான் இவ்வளவு முதலீடு போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும். கம்யூனிஸ்ட்ல இது எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது எந்த லாப நோக்கத்திலையும் நடக்காத ஒரு விஷயம் அங்க எதுவுமே இல்லாம போயிடும். ஆக்சுவலா இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா தான் கியூபா இருக்கு. கியூபா எப்படின்னா எந்த பிரைவேட் கம்பெனிஸுமே உள்ள விட மாட்டாங்க. கோகோ கோலா அங்க பேன் பண்ணப்பட்டது தெரியுமா? உலகத்துல எல்லா இடத்துலயும் கோகோ கோலா கிடைக்கும், கியூபால மட்டும் கிடைக்காது. கியூபால இன்னும் பிரைவேட் கம்பெனிஸ் யாரையும் உள்ள விட மாட்டாங்க. அப்படின்னும் போது கியூபால அதிகமான இதே கிடையாதுங்க. அவங்க கிட்ட இன்கம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கரெக்டா? கவர்மெண்ட் நாங்க மக்களை பாத்துக்கிறோம்னு சொன்ன கவர்மெண்ட்
கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னும் போது நீங்களே உங்க வீட்டுக்கு மேல சோலார் பேனல் வைங்க, அப்படி நீங்க வந்து கரண்ட்டை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நாங்க பாத்துக்கிறோம்னு வந்தவங்க, நான் இவ்வளவு நாள் சொன்னல கம்யூனிசம் எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்ல, அப்படி உள்ள வந்தவன் எல்லாருமே வந்து சர்வாதிகாரியா இருக்கான். கம்யூனிசம் எல்லாமே வந்து ஈக்குவல், ஒரு பெரிய யூட்டோப்பியன் சொசைட்டில வந்து வாழ போறோம் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயமுமே கேட்கும் போது சூப்பரா இருக்கும். பட் அதை செயல்படுத்தும் போது எல்லாரும் சமம்னு சொல்லும் போது அது சமமா ஈக்குவாலிட்டியா வந்து கொண்டு வரல, சேம்னஸ் நம்மள வந்து கொண்டு வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் எப்பயுமே வந்து லேபர்ஸ்க்காக போராடுவாங்க அப்படின்னு நான் கம்யூனிஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்றேன். நம்ம ஊர்ல கம்யூனிஸ்ட் எந்த ஒரு அரசியலும் பண்ணாம நேரா போயிட்டு ஒருத்தவனுக்கு பிரச்சனை இருக்குன்னா, இப்ப சாம்சங் ஊழியர் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எல்லாம் வந்துச்சுல, இறங்கி போறாங்க. நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் வந்து நான் மதிக்கிறேன், அவங்க மேல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க நியாயமா இருக்காங்க அப்படின்றத நான் நம்புறேன் இன்னி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க வரையுமே. பட் இப்ப கம்யூனிசம்ல லேபரை வச்சு ஒரு விஷயம் வந்து கார்ல் மார்க்ஸ் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடி ரெடி பண்றதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆகும், லேபர் காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபாய் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்பெனி என்ன பண்ணும், அந்த கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டு 1000 ரூபாய்க்கு விற்கும். 1000 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த வேலை பார்த்தால லேபர் அவருக்கு 100 ரூபாய் கொடுக்கும். இப்ப கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது 100 ரூபாய்க்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு 400 ரூபாய் கிட்ட வந்து அவன் வந்து அடிச்சுட்டு போறானே, சுரண்டானே, பிரைவேட் கம்பெனி சுரண்டுதே அப்படின்ற ஒரு இது வந்து பேசுவாரு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கான இதை ரெடி பண்றதுக்கான பொருட்கள் யாரு கொண்டு வந்தா, இதை ரெடி பண்ணணும்னு நினைச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது யாரு, முதலீடு போட்டது யாரு, ஒரு ரிஸ்கை யார் எடுத்தா, ரிஸ்க் அந்த முதலாளி தானே எடுத்தாரு, எடுத்து இதை ரெடி பண்ணித்தா அப்படின்றாரு. அதுக்கப்புறமா அவர் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இதை அவர் எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அதிகமான காசை விற்கிறாரு. அதுல ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து லேபருக்கு தராரு. ஆனா கார்ல் மார்க்ஸ் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இதை ரெடி பண்றவனுக்கு தான் எல்லா காசுமே அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீ பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்ற ஒரு இட்லி ஒண்ணுது இல்லைன்னு சொல்றது, எங்க அவன் சம்பாதிச்சிருப்பான், அவன் சம்பாதிச்ச ஒரு விஷயத்தை வச்சிருப்பான். ஆனா கம்யூனிஸ்ட் எல்லாருமே நீ மற்ற எல்லாருக்கும் கொடுத்துரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிஸ்க் நீங்க எடுக்கிறீங்க கரெக்டா, நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிறேன். பட் இந்த கம்யூனிஸ்ட் வந்து நீ எப்படி பணக்காரனா இருக்கலாம், நீ பணக்காரனா இருக்கு அப்படின்னா ஏழைகிட்ட இருந்து நீ சுரண்டி இருக்க அப்படின்ற ஒரு வாய்ப்பை முன்வைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. இங்க எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா எல்லாரும் பணக்காரன் ஆகலாம். கரெக்டா, இப்படிதான் இந்த இது எல்லாமே இருக்கும், உலகமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். கரெக்டா, கம்யூனிசம்னு ஒரு ஐடியாலஜி உள்ள வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டியை கொண்டு வர அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜியா கேட்கும் போது சூப்பரா இருக்கு அந்த ஐடியாலஜி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு நினைக்கும் போது அது எல்லாமே ஃபெயிலியரா தான் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு நாடுமே கம்யூனிசம் வச்சு வளர்ந்தது கிடையாது. கம்யூனிஸ்ட் கண்ட்ரில இருக்கிறது ஒரு ஜெயில இருக்க மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு உட்காந்து போராளிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே டெமோக்ரஸியை முன் வைப்பாங்க. கம்யூனிசம்ல என்னைக்குமே டெமோக்ரஸி இருந்தது கிடையாதுங்க. ஸ்டாலின் இருக்காருல, அத்தனை பேரை கொலை பண்ணிருக்காரு. ஜோசப் ஸ்டாலினை பத்தி நான் பேசுறேன், அத்தனை பேரை கொலை பண்ணிருக்காரு. கம்யூனிஸ்ட பத்தி அவனா எதிராக பேசுறானோ, எதிர்வாதம் இது இப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும் சொல்றானா, கொலை பண்ணிடுவாங்க. பட் மற்ற கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஒரு சர்வாதிகாரத்துக்குள்ள தான் எல்லா காலத்திலயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிடெல் காஸ்ட்ரோ, அங்க வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்காது. கம்யூனிஸ்ட்னா எல்லாரும் சமம்னு சொல்லும் போது நீ எல்லாரும் சமமா தான் இருக்கணும், மத்தவனை தாண்டி நான் கொஞ்சம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நினைச்சா முடியாது. நீனும் ஒருத்தனும் சமமா தான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அது எதிர்த்து நான் ஒன்னு போக போறேன் அப்படின்னா உங்களை கொலை பண்ணிடுவாங்க. கம்யூனிஸ்ட் கண்ட்ரி என்னைக்குமே ஒரு டிக்டேட்டர்ஷிப் குள்ள போயிருக்கு. ஸ்டாலின் இருக்கும்போது போச்சோ, நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் ஒரு டிக்டேட்டர். உலகத்துல எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருந்திருக்கோ அது ஆக்சுவலா ஒரு டிக்டேட்டர்ஷிப்குள்ள தான் போயிருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியாது கம்யூனிஸ்ட் கண்ட்ரில. இப்ப இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நீங்கள் நானும் ஃப்ரீடமா இருக்கலாம். நான் உட்காந்து இதுதான் தப்புன்னு பேசலாம். இப்ப நான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரில உட்காந்து கம்யூனிசம் தான் தப்புன்னு பேசணும்னு வச்சுக்கலாம், என்ன போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில உட்காந்துட்டு கேபிட்டலிசம் தப்பு அப்படின்னு நான் பேசினா எவனும் என்ன கொலை பண்ண மாட்டான். இப்ப டெமோக்ரசி கண்ட்ரில உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு நல்லா பேச முடியும். பட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரில அதை பண்ண முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை கம்யூனிசம்ல. மக்கள்லாம் கம்யூனிசம்ல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிசம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க கண்ட்ரில எந்த காலத்திலுமே மக்கள் சந்தோஷமா இருந்தது கிடையாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பக்கத்துல ரெண்டுக்கு தப்பிச்சு ஓடலாம். வெனிசுவேலால வந்து கம்யூனிசம் ஆட்சி வந்துச்சு, பக்கத்துல இருக்க அர்ஜென்டினாவுக்கு ஓடுவாங்க மக்கள். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி. ஈஸ்ட் ஜெர்மனில இருக்க மக்கள் வெஸ்ட் ஜெர்மனிக்கு செவரேறி குதிச்சு ஓடிட்டு இருந்தாங்க, மாடில இருந்து ஏறி குதிச்சு ஓடுவாங்க. சோ ஆக்சுவலா கம்யூனிசம்ன்றது ஒரு ஜெயில இருக்க மாதிரி. ஆக்சுவலா அப்படிதான் கம்யூனிசம்ன்றது இத்தனை நாள் வரையும் ஒரு மக்களை வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. கம்யூனிசம்ன்றது பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகல. கம்யூனிசம் அப்படின்னு பேசும்போது எல்லாருக்கும் அப்படின்னு ஆஹா ஓஹோ அப்படி சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். கம்யூனிசம்ல எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்ற ஆட்கள் எல்லாருக்கும் எதுவுமே கிடையாதுன்றதையும் சொல்லுவாங்க. அதுதான் கம்யூனிசம். கம்யூனிசம்ல நீங்க நானும் சமம், ஆனா சந்தோஷமா இருக்க முடியாது. அங்க அதிகமான காசு இருக்காதுங்க, சாப்பாட்டுக்கு பிரச்சனையா இருக்கும். கரெக்டா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரில இருக்கும். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.